அந்த பொழுது ஆகாத பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்டச் செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வட்டக்கழக இணைச் செயலாளர், இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளராக நான், எனக்கு தெரியாதா யாரு நான் பொறுப்பு போடணும் போடக்கூடாதுன்னு தெரியாது. இந்த புழுதி வாக்கத்தில் ஒரு 10 பேர் போயிட்டு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும், இந்த பகுதியோட சேர்மன் ரவிச்சந்திரன் அவர்களும், புழுதிவாக்க வட்டக்கழக செயலாளர் ஜே.கே. மணிகண்டன் அவர்கள் முன்னிலையில் ஒரு 10 பேர் கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். அந்த தம்பி பேட்டி கொடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் பக்கத்தில் வச்சு என்ன சொல்கிறாருன்னா, நான் 2014 இந்த கட்சியில் இருக்கிறேன், ரசிகர் மன்றத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தம்பி பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் 2014 கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் இதுவரையும் நான் அந்த தம்பியை பார்க்கல. நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து வாழ்க்கை வரலாம், அதில் அந்த தம்பியை நான் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொழுது ஆகாத பொருள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்டச் செயலாளர் முன்னிலையில் கட்சியில் சேர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வட்டக்கழக இணைச் செயலாளர், இந்த தொகுதியோட மாவட்ட செயலாளராக நான், எனக்கு தெரியாதா யாரு நான் பொறுப்பு போடணும் போடக்கூடாதுன்னு தெரியாது. அதை வந்து ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து அதை கேட்குறாரு. பகுதி செயலாளர் சொல்றாரு, வட்ட இணைச்சலாளர் சொல்லுப்பாரு. இல்லாத ஒரு விஷயத்த ஒரு மேஜிக் பண்ணி நம்ம கட்சி பேர் அவப்பேரை உருவாக்குறதுக்கோசம் அந்த 10 பேர் நபர்களை உருவாக்கி இன்னைக்கு வந்து செய்தித்தாளில் வருது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கட்சி பேர் அவப்பேரை உருவாக்குறதுக்கோசமே ஒரு டீமை உருவாக்கி அவங்க கட்சியில் அவங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பேரில் குட் புக்கில் வரதுக்கோசம் தேவையில்லாத வார்த்தைகள். அடுத்தது சீட்டு தரணும், கவுன்சிலர் சீட்டு தரணும், ஜே.கே. மணிகண்டன் அவர்களுக்கு, சேர்மனுக்கு சீட்டு தரணும். அதனால இப்பயே நம்ம ஒரு 10 பேராக சேர்க்கலாம். நாங்கள் நினச்சா 1000 பேர் ஒரு நாளைக்கு சேர்த்துட்டே இருப்போம் என் கட்சியில். நாங்கள் வந்து நினச்சிட்டு நான் சேர்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ போன 2 நாள் முன்னாடி தான் அண்ணன் தியாகராஜ் அண்ணன் அவர்களும் தனசேகர் அண்ணன் அவர்கள் முன்னில ஒரு 200 பேர் வந்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்க. எங்களால் ப்ரொமோட் பண்ண முடியாதா? அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு அந்த இருந்த கட்சி பிடிக்கல, அதனால முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க. அரவணைச்சு தான் இருக்கிறோம். அவங்கள மாதிரி வந்து ஒரு 10 மீடியா கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீ சொல்லு, அந்த மாதிரி சொல்லு, அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரமான தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, வரவங்களை அரவணைங்க, அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாதீங்க சொல்லியிருக்காரு. அந்த நாள் இன்னைக்கு வரவங்க அரவணைச்சு நீங்கள் மேடையில் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இவ்வளோ பேரை நாங்கள் இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் 5 பேர் ரோட்டில் சுற்றுற பசங்க, வீட்டில் தூங்கிற பசங்களாம் கூப்பிட்டு நாங்கள் முடியும் கைத்தம் பார்த்தா எனக்கே யாருன்னு தெரியல. அப்படியாப்பட்ட பசங்க வந்து கட்சியில் ஜாயின் பண்ணி இது ஒரு பெருசாக பேசிட்டு இருக்காங்க நியூஸ் சேனலில். இன்னைக்கு நீங்கள் ஒரு 10 பேர் போய் ஏரியாவிலேருந்து போங்க, அந்த மாவட்ட செயலாளரை பாருங்கள், அந்த எம்எல்ஏவே பாருங்கள், சால்வை போடுங்க, மாலை போடுங்க, பொக்கே கொடுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. அங்கேருந்து வெளியே வந்த மாதிரி கட்சியில் சேர்றது. இந்த பொழப்புக்கு நீ வேறு எதுனா பொழுது பழகலாம் தீர்வாக. இதே தான் தொடர்ந்து படிச்சா பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்ன லாபத்தை சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால தான் இந்த வாட்டி நீங்கள் தோத்துட்டீங்க. இன்னும் நீங்கள் பண்ணினே இந்த ஊராட்சி மன்ற எலெக்ஷனில், மாநகராட்சி எலெக்ஷன், நகராட்சி எலெக்ஷன் ஒரு இடமும் நீங்கள் வர மாட்டீங்க. ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகம்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே புழுதி வாக்கத்தில் தமிழக வெற்றி கழகம்னா கவுன்சிலராக வருவாங்கன்றது இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் இருந்திருக்கலாம், பல முறை பல ஆண்டுகளாக ஒரே இடத்துல கவுன்சிலராக இருந்திருக்கலாம், அங்கே வந்து பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். இந்த பாலாவாக்கத்தில் ஒரு சின்ன விஷயம், இந்த குட்டிவாக்கத்தோட கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு அவங்க மக்கள்கிட்ட சொன்னால் என்ன சொல்கிறாரா, எனக்கா ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தானே ஓட்டு போட்டேன், அவனை பேக்கல. அப்போ நீ யாருடா நான் கேட்குறேன், நீ யாரு? உன்னைய தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ நீ தானே 4 வருஷம் கவுன்சிலராக இருக்க. ஒரு எம்எல்ஏனா தொகுதி ஃபுல்லாக பார்க்குறதோ எம்எல்ஏ வேலை. நீ இந்த வார்டில் 181வது வார்டு, 82வது வார்டு, 83வது வார்டு நீங்களாம் வந்து ஒர்க் பண்ணுற போது அந்த ஒர்க் பண்ணுற விஷயத்த நீங்கள் பார்க்கணும். அடிப்படை வசதி என்ன, தண்ணீர் வருதா, காவாச்சிக்குதா, இல்லை லைன் கரெக்டாக வருதா, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, அடிப்படை வசதி நீங்கள் தான் பார்க்கணும். உங்களால் முடியாதது என்னோட எம்எல்ஏ ஃபண்டில் நாங்கள் உருவாக்கி தொகுதி மக்களுக்கு அந்த வார்டில் நல்லது செய்யணும். எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா போடலையானே தெரியாத, வந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலே தெரியாமல் எனக்காக ஓட்டு போட்டான்னு கேட்குற கேவலமான அரசியல் திமுககாரன் பண்ணிகிட்டே இருக்கான். அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் நீ சொல்லுவாச்சா, இன்னும் 6 மாதம் இருக்குது உன்னை வீட்டுக்கு அனுப்ப போகிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது போதும் எங்களுக்கு.